வணக்கம். Hi friends. Hi friends, வணக்கம். என்ன பண்ற ஸ்வேதா? பார்ட்டி இன்னைக்கு பார்ட்டி நடக்க போகுது. இப்போ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு சேர்ஸ் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சதீஷ். யா சேர்ஸ்லாம் ஒரு 20 சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்புறம் இங்கே டேபிள் வந்து 4 டேபிள். ஸோ நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறோம் 20 சேர்ஸு. அவங்களே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இது வந்து புது ஃப்ரிட்ஜு காஸ்கோலேருந்து வந்திருக்கு. டோர் சரியில்லை, சரியாகவே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அது ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் இது ட்ரையர் நேற்று டெலிவரி பண்ணோம், அது ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. அது வேறு ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கு திரும்ப வருவாங்க மாற்றத்துக்கு. ஸோ டேபிள் வந்து 4 ஃபீட் டேபிள் 4 வாங்கினோம். இதில் தான் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் வைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா ரொம்ப பிஸியாக பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிருக்காங்க. ஆமாம், நாங்கள் கராஜுக்கு பண்ணவே இல்லை. யா சேர் வேணுமா? இல்லை, இப்படி வைக்கலாம். ஓகே, எப்போ எப்படி இருக்கு வெயில்? வெயில் பயங்கர சுட்டு இருக்குது. ஈவினிங் தான் கராச்சில் எப்படி இருக்கும் தெரியல. இனிமே இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே இருக்கு. சரி, என்ன மெனு ஆர்டர் பண்ணிருக்கீங்க? மெனு வந்து நான், அப்புறம் ஷாம் சவேரா வந்து தொட்டுக்க கிரேவி, அப்புறம் பிரியாணி. சாப்பிடும்போது அப்படைசர்லேருந்து ஆரம்பிப்பேன். அப்புறம் பக்கோடா, வெஜ் பக்கோடா. மின் சட்னியா? எனக்கு தெரியாது மெனுலாம், நீ தான் ஆர்டர் பண்ணது. 2 சட்னி. நம்ம அன்னைக்கு சாப்பிட்டது அத்தனையும்பா. என்னென்ன சாப்பிட்டோம்? அட பாவி, பக்கோடாக்கு என்ன தொட்டு கொடுத்தாங்க? மின் சட்னியா? மின் சட்னி அண்ட் இது டாமரின் சட்னி. சாம் சவேரா, அது புது வகையான கிரேவி இல்லை, அது நல்லா இருந்துச்சு. பிரியாணி. என்ன பிரியாணி தெரியல, நம்ம ரொம்ப நேரமாக டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். ஆம்பூர் பிரியாணி இல்லை பிரியாணி. ஆம்பூர் தான் ஃபைனலைஸ்டா? ஓகே, ஆம்பூர் பிரியாணி வித் ரைத்தா. யாரும் வராங்க. நூடுல்ஸ் வேறு இருக்கு, ஹக்கா நூடுல்ஸ். வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான் அது. ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, அப்புறம் ரோஸ் மில்க் வைக்கிறோம். அதுக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து இது வாங்கிட்டு வந்தோம், டிஸ்பென்சர். எங்கே இருக்கு? எசன்ஸா? ஸோ ரோஸ் மில்க் வந்து எசன்ஸ் வந்து எங்கே இருக்கு? இதோ இங்கே இருக்கு. ஸோ டாபர் ரோஸ் சிரப். ஸோ இதான் வாங்கிட்டு வந்தோம் அது. அப்புறம் டார்கெட்லேருந்து டிஸ்பென்சர் வாங்கிட்டு வந்தோம், 2 கேலன் டிஸ்பென்சர். ஸோ அதில் வந்து ரோஸ் மில்கெல்லாம் கலந்து வச்சுட்டோன்னா எல்லாம் ஜாலியாக குடிக்கலாம். அப்புறம் குக்கீஸ் அண்ட் க்ரீம், ஐஸ்கிரீம் 2 டப்பு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது அப்புறம் கேக் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மில்க் பேடா. அப்புறம் மில்க் பேடா டெசர்ட்ஸ். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன் நான் மெனுவில்? சவுண்டு பேர் ஃப்ரிட்ஜில். ஆமாம், இருங்க இந்த சவுண்ட் எப்படி ஸ்டாப் பண்ணுங்க? அது நின்றுச்சு. நேற்று ஒரு எட்டி உதச்சாரு, அப்பதான் நின்றுச்சு. இங்க பாத்தீங்களா எங்க இருக்கு? இங்க பாருங்க, இங்க இருக்கு. இந்த டோர் நல்லா பிடிச்சி அமுக்கணும். அதே மாதிரி இந்த டோர் மேல இருக்குது. டோர் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட்.
சதீஷ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பூ இருக்கே எல்லாம் கொட்டி வச்சு சொன்னார். மேபி ஒட்டிட்டாரோ, மேபி 2-3 கொட்டி இருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி அப்போவே முடிச்சிட்டார்ல. ஸோ டேபிள் நாங்கள் வந்து இந்த சைடு வச்சிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இங்கே வைக்கலாம், ஸோ அது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்றதுனால. மீதி 4 சேர் இருக்குது, அதையும் உள்ள எடுத்துகிட்டு வச்சிடும். மாம்ஸ் மீதி சேர் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோஸ் மில்க் கலந்துடலாம்ப்பா, எசன்ஸையும் அதையும் கொண்டு வந்துருங்க. இல்லை கலந்துட்டு திருப்பி பால் பாட்டிலே ஊற்றிட்டு உள்ளே வச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? ஒரு ஹாஃப் பாட்டில் இருக்கும், அதை எடுக்க முதல்ல. இல்லையா போச்சு, ஹாஃப் குவார்ட்டர்னு. இன்னொரு பாட்டில் எடுத்துருங்க. ஆ ஓகே. மிக்சிங் இங்கே பண்றோமா? சும்மா இருப்பா, இவரோட பெரிய. வாங்க உள்ள போலாம் வாங்க. Ali's da Sigma. How much oil do you have, Alish? 5 மணிக்கு ரெடியா ஆகணும்னா இப்படி பண்றேன். சரி. சோ என்ன ப்ரொபோர்ஷன்ல கலக்குற ரோஸ் மில்க்? சோ நான் வந்துட்டு அதுல போட்டுருந்ததா 1 கப்புக்கு வந்து 2 டீஸ்பூன் போட சொல்லிருக்குது. நான் இப்பே 2 டீஸ்பூனா வந்து 2 கேலன் போட போறேன். டீஸ்பூன் இல்ல டேபிள் ஸ்பூன். டேபிள் ஸ்பூன். இதுவும் அது ஒண்ணு தானே? இல்லையா, டீஸ்பூன் வர டேபிள் ஸ்பூன் வர. இது இந்த ஸ்பூன் சொல்றேன். சக்கரை போட்டாயா? நான் போடுறேன். நாங்க एक्चुअली ட்ரை பண்ணோம் முதல்லயே. ஆனா சக்கரை இது உங்க வெச்சிட்ட சக்கரை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கு. அநியாயத்துக்கு ரொம்ப கம்மியா இருந்தது இல்லப்பா. எனக்கு ஒரு அந்த ரோஸ் மில்க் எஃபெக்டே இல்ல. அதனால சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். அதனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அதனால நான் அதுக்குள்ள இதுல பீடி பால் ஊத்திட்டா? இல்ல என்ன பண்றீங்க? மெஷர் பண்ணாம பீடி பால் ஊத்துறேன்னு கேட்டா ஊத்துறீங்க. உப்புமே போட சிறப்பு மொத்தமா இல்ல. இவ்வளவு நேரம் நான் மெஷர் பண்ணதே வீணா போச்சு. ஏய் ஹாஃப் கேன் அதுல போட்டா ஹாஃப் கேன் இருக்கு. சோ அதுல எவ்வளவு போட்டே அதே அளவு போடு. சிறப்பு. யூஸ்லெஸ் கலர். உங்களெல்லாம் வெச்சிட்டு ஒரு ஆணியை கூட கொடுக்க முடியாது தெரியும்ல. பாதி தான் இருந்தது கரெக்டா? எக்ஸாக்ட்டா ஹாஃப் ஆஃப். எவ்வளவு இருந்துச்சு? இருந்ததா? இல்ல திரும்ப அதுல ஊத்திட்டா? இல்ல நான் என்ன சொல்றேன், இத நீங்க கலந்துருங்க. கலந்துட்டு அதுல இருந்து மெஷர் பண்ணி இதுல ஊத்திக்கோ. ஓகே? அதுக்குள்ள வந்துட்டு எலுமிச்சை பழத்தை வாந்தியார் வைக்க சொன்னாருன்னா நான் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? 6 o'clock வந்துட்டு பார்ட்டி. ஸோ நம்ம லைட்டாக இப்போவே வந்துட்டு கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock நாங்கள் வந்துட்டு 2 அமெரிக்கன்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஷார்ப்பாக 6 o'clock வந்துடுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ஹாட்டாக வந்துட்டு தலை வாடுறது. வால்மார்ட்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதனால ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீப்பை கொண்டுட்டார்ல, இது முதலே பேக் பண்ணி வச்சனால இது முதல்ல இருந்தது. அதனால சரி ரொம்ப நல்லது, இதை வச்சு நம்ம தலையை வாரிப்போம் அப்படின்னு தான் நான் வாரிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே சமயம் ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் ஆச்சுன்னா நல்லதுன்னு நமக்கும் பார்க்கலாம். இதில் ஸ்ட்ரெயிட்டன் ஆகிறது டவுட் தான். ஸோ இதுதான் அது. இன்னும் ½ an hourல ரெடி ஆகணுமா? டக்குன்னு டைம் போச்சு இல்ல? இது என்னது? இது மூஞ்சி. ஐயோ இது வந்து தலையில போடுறது. நீங்க பாட்டு மூஞ்சில போட்டுக்க போறீங்க. ஸோ என்னுடைய முடியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மாதிரி வேவியான முடி. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்னர் வச்சுருந்தோன்னா என்கிட்ட ஸ்ட்ரெயிட்னர் கொண்டுட்டு வரல. ஸோ அந்த சீப்பை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கையை விட்டு அமுக்கி விட்டுட்டேன் கையால். அந்த இதை லைக் புல் பண்ணி. ஸோ அந்த மாதிரி பண்ணாலே லைட்டாக எனக்கு வந்து கேர்லி ஆகிடும். ஏன்னா வந்து வேவியான முடினால எதர் டக்குன்னு ஸ்ட்ரெயிட்னர் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஜெல் போட்டு அந்த மாதிரி பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஸோ மேக்கப் தாங்க இந்த சமையல் குறிப்பில் சொல்கிற மாதிரி 4 இன்க்ரீடியன்ட் தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கின் அலர்ஜி ஆகாத இன்க்ரீடியன்ட். ஏன்னா எனக்கு பயங்கர சென்சிட்டிவ்
ஸ்கின்னு. அதனால் நான் மேக்ஸிமம் அதை தான் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஆலோவேரா ஜெல் போடுங்க அது இதுன்னுவாங்க. எனக்கு ஆலோவேராவே ரொம்ப அலர்ஜி. ஸோ அதனால் நான் வந்து ஆலோவேராவில் இருக்க ப்ராடக்ட்லேயே ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவேன் ஆலோவேரா இருக்கா இல்லையான்னு. அது இல்லைனா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் நம்மளது முடிஞ்சிச்சு. பர்ஸ்ட் பீஸில் இருக்க காம்பேக்ட் பவுடரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் ஒரு ஆர்கானிக் பென்சில் வாங்கினேன், அதாவது அதே லைனர், அதுவே வந்துட்டு மை, அதுக்கப்புறம் பர்ஸ்ட் பீஸில் இருக்க அதே லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சாப்ஸ்டிக் மாதிரி அது மேலே போட்டோன்னே ஷைனிங் கொடுத்துட்டு, இது பெர்மனெண்ட்லாம் இல்லை, இது ஒரு டெம்ப்ரவரி லுக் தான். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளுடைய ஈவினிங் பார்ட்டிக்கான லுக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து பார்க்குறது வந்து லைக் டெம்ப்ரவரி, அதாவது கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு மேக்கப்லாம் போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது பெர்மனெண்ட் மேக்கப்பில் நிறைய பேருக்கு வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இது பெர்மனெண்ட் இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் கலைஞ்சிரும். தட்ஸ் ஓகே. என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி அதுக்கப்புறம் அது இதுன்னு வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் மேக்ஸிமம் இதோட மெயின்டைன் பண்ணிக்கிறது. இது நீங்கள் டெய்லி கூட போட்டுட்டு போகலாம் இந்த மேக்கப்பை, ஏன்னா எதுவுமே ஆகாது. நான் அதுக்காக டெய்லி போட மாட்டேன், ஜஸ்ட்டு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. சுகன்யா அவங்க ஃபேமிலி வந்து சுகன்யா, அருண் அப்புறம் அஜய்லாம் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்தது ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெதர் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. வாங்க 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 வாங்க, வணக்கம், வாங்க. ஹாய் ஷாஹித்யா, வீடு பத்தியா? Do you like it? Yes? Okay. Hi Malar. Hi Sita, congratulations. Thank you. Thanks da. Samathu. Thank you. எல்லாருமே அந்த கிரகப்பிரவேசம் வீடியோ போது கேட்டிருந்தீங்க, ஏன் யாரையுமே கூப்பிடலன்னு. இதுக்காக தான் நாங்கள் வந்து பார்ட்டியை வந்து தனியாக வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாருமே வரலாம் அப்படின்னு. ஏன்னா வீக்டேயில் தான் நம்ம கிரகப்பிரவேசம் காலையில் பூஜை பண்ணோமா, அதனால் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்றதுனால வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி வச்சுட்டா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வந்துட்டு வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி ஒரு பார்ட்டி மூட் இருக்கணும் அப்படின்றது தான் பிளானுங்க. சரி, ஓகே, கேக்கும் வந்துருச்சு, கேக் கட் பண்ணிடலாம் வாங்க. கரண்டி இருக்கா? ஏய், அப்ப நானுக்கு வச்சிருக்கப்பா. நான்க்குல ஸோ நம்ம பண்ண மில்க் இது இருக்குது பார்த்தீங்களா, ரோஸ் மில்க், அதை அங்கே வச்சாச்சு. எல்லா ஃபுட்டும் வந்து பக்காவாக வச்சு ஹீட்டுக்கு வந்து அடியில் வந்து வச்சுட்டோம். நாங்கள் வந்து பயங்கரமாக வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கராஜில், அதனால தான் ஈவினிங் பார்ட்டி வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துட்டு கூல் ஆஃப் பண்ணிவிட்டு வீடே கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய சிம்பிள் ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்ற ஒரு கேக்கை. சரி, ஓகே, இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் வாங்க. Whose birthday is it? My birthday. It's hard. So I get all the cake. Can you sing the Burger Pizza Pim song, by the way? That Anish showed you. House birthday. Jay? Yeah. Amma, today is the house's birthday. குட்டீஸ்க்கெலாம் தான் ஒரே டவுட்டு. கிறிஷ்க்கு அனிஷ்க்கும் இது வந்துட்டு ஓகே, நம்ம போன வீடும்போதும் நாங்கள் இது தான் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு கேக் கட் பண்ணிவிட்டு லைக் நாங்கள் ஒரு மாதிரி செலப்ரேஷன் மூட் மாதிரி பண்ணோம். ஸோ அதே தான் நாங்கள் இந்த பார்ட்டியும் பண்ணோம். அன்னிக்குட்டிக்கு வந்து ஊட்டக்கூடாதாம்மா, எல்லாருமே பார்க்குறாங்களாம்மா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே தான் நாங்கள் இந்த வாட்டியும் பண்ணோம். நான் கிறிஷ் அனிஷ்க்கு வந்து தெரிஞ்சிச்சு. மற்ற குட்டீஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு கேக் வெட்டுறீங்க, பர்த்டே பார்ட்டியா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்துட்டு கேக் வெட்டிட்டு இப்போ வந்து கேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், டின்னர் சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம். ஒரு ஃப்ரெண்டு ஓடி வந்து சொன்னாங்க, ஸ்வேதா அவங்க வீடு ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் பாருங்கன்னு. ஃப்ரெண்டில் பார்த்தா அப்படி மழை பெய்யுது. அதே வந்து பின்னாடி போய் நாங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வெயில் அடிக்குதுங்க. இல்ல, ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபுல் ஆர்ச்ல ரெயின்போ பாருங்க, ஃபுல்லா செமி சர்க்கிள் மாதிரி இருக்கு. இப்போ அங்க போய் வீடியோ எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், அல்ல, எனக்கு சொல்லவே இல்லை, நீங்க இருங்க.
இது வந்துட்டு சில்லி பன்னீர் தான். இது வந்துட்டு ஓகே இது பக்கோடா. ஆக்சுவலி பக்கோடா ஐ திங்க் காரம் இருக்காது. இது ஆம்பூர் பிரியாணி. இது போட்டாங்களா? இது போடவே இல்லை அவரு. போட்டுட்டாங்க. நான் வச்சுக்கோங்க. அது நாங்க கலர் போய் சாப்பிடுவோம். நீ கேட்ட ஐட்டம் வந்துருச்சா? நீ இது இவர் நாங்க ஆர்டர் பண்ணி ஆகணும்னு சொன்னது. பக்கோடா போங்க இருக்கு. போய் கிரேவி எடுப்போம். அங்க இருக்கு பாரு. போய் கிரேவி எடு. தட்ஸ் ஓகே. ஹானா பாத்த நீ சட்டை பாத்து. You like it? Thank you. Did you try? Hey, what did you try? Rice? Mums, irda. என்ன Dressல கூத்திட்டறதடா. இல்ல இல்ல என் கையில கொடுத்துட்டு எடுக்கறான் பாத்தீங்களா? ஹானாக்கு சொல்லிடுங்க எது ஸ்பைசியா இருக்கும் சொல்லிடலாமா? சொல்லு நீ போய் சொல்லு. சரி எடுக்கட்டும் ஃபர்ஸ்ட். பரவாயில்ல மாம்ஸ். ரோஸ் மில்க் லீக் ஆகுதா? இங்க இல்ல. சரி போதும் மீதி அப்படி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பார்ட்டி சூப்பராக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நான் வந்து சாப்பிடல. ஸோ நான் சும்மா வந்துட்டு ரோஸ் மில்க் தான் குடிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி சில்லுன்னு இருக்கா. ஸோ அப்பப்போ நாங்கள் எடுத்து காலியாக வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பசிக்கவே இல்லை. எல்லாருமே இருக்காங்களோ. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த பசின்றது வரவே இல்லை. என்ன இன்னும் அந்த ஃப்ரிட்ஜு அந்த காஸ்கோவில் அந்த உடஞ்ச ஃப்ரிட்ஜ் எடுத்துருந்தாங்கன்னா கராஜ் எம்டியாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா லைக் புதுசெல்லாம் இல்லைங்க. இது வந்துட்டு ஒரு 2017 போது இந்தியா ட்ரிப்பில் வந்துட்டு கசின் சிஸ்டருடைய வெட்டிங் நடந்தது. அப்போ வந்துட்டு நான் வந்து வாங்கின ட்ரெஸ்ஸை. அது வந்து பயங்கர கொஞ்சம் நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸாக. நான் அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த ஃபுல் செட்டும் போட்டிருந்தேன். எப்படி என்னுடைய ட்ரெஸ் இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். எப்படி இருக்கு? சூப்பர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வரும் நல்லா இருக்கா? இவங்க அழகா சூப்பரா உட்கார்ந்தாங்க. ஹாய் செல்ல நிலமா. ஹாய் செல்ல. ஹாய். இந்த வீடியோ. இங்க பாரு குட்டி. ஹாய். ஹாய் செல்ல. ஹாய். 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 Do you like the food? Yes. என்னாச்சு? வெறும் சிப்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பொட்டேட்டோ எந்த ஃபார்ம்ல கொடுத்தாங்க? நல்லா இருக்கா ஃபுட்? ஓகே. எப்படியும் நான் சமைக்கலாம் நல்லா தான் இருக்கும். ரேஷ்மன் கண்டுக்கவே இல்ல. சாப்பிட்டியாடா? Yeah. So you are the foodie. நீ சொல்லு. ஃபுட் எப்படி இருக்கு? Good. It's good. It's all vegetable, but it still tastes good. ஏய் எதெல்லாம் நல்லா இருக்கு சொல்லு. You like that one? It's like Hakka That's my favorite. Yeah. அப்புறம் It's like Hakka Chinese, but she like. Okay. அப்புறம் வேற என்ன பிடிச்சிருக்கு சொல்லு. இது பிடிச்சிருக்கா? This with the rice. With rice. Okay. That's biryani. அப்புறம் ரோஸ் மில்க் தான். Oh yeah, the என்னடா நாங்க பண்ண ரோஸ் மில்க் விட்ட? சில்லுன்னு இருக்கட்டும் சொல்லிட்டு.
அவ்வளோதான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சதீஷ் வந்து சைட் பை சைடு இந்த ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கூப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ டெசர்ட் வந்து மில்க் பேடா ஐஸ்கிரீம் அவ்வளோதான் வச்சுருந்தோம். ரோஸ் மில்கே ஆல்மோஸ்ட் ஹெவியாக தான் இருந்தது. நாங்கள் முதல்ல குலாப் ஜாமுன் அதுன்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் அந்த ஒரு பெரிய பக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். கேரியிலேருந்து ஒரு கடையில் பெரிய பக்கெட் ஆஃப் குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்து வச்சோமா, அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மீந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களால் வந்துட்டு எவ்வளோ பேரும் எடுத்துகிட்டு போனாலுமே வந்து அது நிறைய பேர் ஸ்வீட்டும் எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டி சிம்பிளாக மில்க் பேடா போதும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். இன்னொன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மில்க் பேடா வந்துட்டு ஸ்லைஸஸாக இருக்கா, எல்லாருமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜீரா தண்ணி ஊற்றிடும் அது இதுன்னு சொல்லவே இல்லை, எல்லாருமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் மில்க் பேடா யூஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் லைக் ஃபேமிலியாக நின்றுட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு மெமரிஸ் மாதிரி. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸ் எடுக்கல. ஸோ இந்த வாட்டி நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். என்னென்னா அப்பப்போ கேமரா அந்த வீடியோடைய கேமரா ஆங்கிள் வந்து நான் செக் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா நிறைய பேருடைய ஹெட்டு வந்துட்டு லைக் போக போக பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேர் ஹெட்டு மறைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பாதி பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதையும் வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணி எதனா ஒரு பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னா அதையும் ப்ராப்பராக செக் பண்ணணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஸ் யூஷுவல் தான் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் அதுதான் வந்து நிறைய யோசிச்சோம், லைவ் தோசா கவுண்டர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, டூ மச் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் அந்த லைவ் தோசை கவுண்டர் எக்ஸ்பென்சிவ்னால நாங்கள் விட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணால் அந்த ஃபுட்டு ரேஞ்சுக்கு 800-900 ரேஞ்ச் கிட்ட வந்ததுங்க. ஸோ ஆனால் வந்து தோசை மட்டும் இல்லை, ஊத்தப்பம் அந்த மாதிரிலாம் போடுறேன் அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு டூ மச் எக்ஸ்பென்சிவாக போகுதா, சரி ஓகே டைம் வேறு எதுனா பார்ட்டினா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோங்க. Better. I like it. Thank you. ஏய் என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு? Come on, Inia, come on. ஐயா நான் போல
செம்மையா இருக்குல்லப்பா பார்ட்டி. எப்படி இருந்தது பார்ட்டி இன்னைக்கு? செம்ம. ஆடு வாங்க வலி பின்னது. ஒரு சூட் ஆடலாம் இல்ல இதுல. ஓ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களா? சரி ஓகே. ஆஃப் பண்ணிட்டு ஆறனவன ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். என்ன கெட்டு போடுனாரு. ஓ சரி. மேடம் எவ்வளோ ஃபுட் இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்து விட்டுலாம். ஏன்? ஆமாம்மா, பின்ன இருக்கே நம்ம கிட்ட. எவ்வளோ வேணும் சொல்ல? போதும். இதுதான் சரியில்லை, ஏதோ தக்காளி சாதம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? இல்லையா, ஆம்பூர் பிரியாணி. போதும். ஆம்பூர் பிரியாணி தான் இருக்கும். ஆமா, உங்களுக்கு வந்துட்டு இது இல்லைல்ல, ஜீரக சம்பா ரைஸ்ல அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் இது வரைக்கும் சாப்பிட்டு மீதி வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தட்டில் சுல்தானா. ஐயோ, காப்பி ரைட்ஸ் வந்துடுறதுல நம்ம இந்த இதுக்கு 10 ஊருக்கு கேக்குதுப்பா. எல்லாம் கேட்காதுல்ல. இந்த டோரை மூடிடணும். அரேங்கப்பா, என்ன ரொமான்டிக், சூப்பர். ஸோ நாங்கள் பார்ட்டி எல்லாம் சூப்பராக ஹாப்பியாக முடிஞ்சது. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி பார்ட்டி முடிஞ்சதுன்னு. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி போச்சு. எங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாருமே நாங்கள் எல்லாம் மேட்சிங்காக வந்துட்டு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டிருந்தோம். அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. நாங்கள் சும்மா ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் பண்ணோம். குழலின்றவங்க தான் எங்களுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணி இந்த ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி எடுத்து வைக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாங்களே மேனேஜ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் பண்ணால பண்ணிட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.